இந்த சீசனே முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் நம்ம பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிறது மட்டும் ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. ஸோ ஸோ ஜேமி ஓவர்டனுக்கு அவரோட ரைட் தையில் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஜேமி ஓவர்டன் அஃபிஷியலாக ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரா ஆர் இந்த சீசன் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அண்ட் எஸ்பெஷலி நாளைக்கு மேட்ச்சில் ஜேமி ஓவர்டனை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உண்மையாக சொல்ல போனால் இது சிஎஸ்கேக்கு ஒரு ஃபஸ்ட்டு சீசனாக அமைஞ்சிட்ருக்கு. ஸோ சொல்ல போனால் இது சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லை இன்ஜுரி சூப்பர் கிங்ஸான்னு கேட்க தோணுது. சீரியஸாகவே எத்தனை இன்ஜுரிஸ் கேஸ் ஒரு சீசனில் 2-3 இன்ஜுரி நடக்கலாம், அதுவே ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே 6-7 பிளேயர்ஸ் இன்ஜுரினா இதில் யாரை ப்ளேம் பண்ணுறதுனே தெரியல. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறதா இல்லை யாரை ப்ளேம் பண்ணுறதுனே தெரியல. ஸோ சீசன் ஸ்டார்டிங்கில் நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட்டு, டெவால் பிரேவிஸ் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுக்கு மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கலீல் அஹ்மதும் ரூல்ட் அவுட்டு, ஆயுஷ் மாத்ரேவும் ரூல்ட் அவுட்டு அண்ட் எம்எஸ் தோனி இது வரைக்கும் ஆடவே இல்லை அண்ட் ராமகிருஷ்ணா கோஷும் ரூல்ட் அவுட்டு அண்ட் இப்போ ஜேமி ஓவர்டனுக்கும் இன்ஜுரினா என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டனுக்கு அவரோட ரைட் தையில் வந்து இன்ஜுரி இருக்குது அண்ட் இப்போ அவர் டீமோடையும் இல்லை, அவர் வந்து இப்போ யூகேக்கு வந்து கிளம்பிட்டார். ஸோ ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ மைனர் இன்ஜுரியா ஆர் சீரியஸான இன்ஜுரியானு. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜேமி ஓவர்டனோட இன்ஜுரியை பற்றி எந்தவித இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. கண்டிப்பாக இது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜேமி ஓவர்டன் சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ரோலில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வேறு பிளேயர்ஸை வச்சு ஃபிட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஜேமி ஓவர்டன் இன்னும் ரூல்ட் அவுட் ஆகலை. இன்கேஸ் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறாங்க அப்படின்னா அண்ட் ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு மைனர் இன்ஜுரி தான் அப்படின்னு கன்ஃபார்மாக ஆச்சுன்னா இன் பிளே ஆஃப்ஸ் ஜேமி ஓவர்டனை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் ஷுவராக நாளைக்கான மேட்ச்சில் ஜேமி ஓவர்டனை சிஎஸ்கே மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜேமி ஓவர்டனை யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ரித்தடெக் பவுலர்னே சொல்லலாம் ஸ்பென்சர் ஜான்சனை. ஸோ ஹைட் இருக்கு அண்ட் பேஸுமே 140+ கிளாக் பண்ண முடியும் அண்ட் யார்க்கர்ஸுமே நல்லா நெயில் பண்ண முடியும். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன்ஸ் ஜேமி ஓவர்டன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிகிறாரு. பட் யார் வந்தாலும் ஜேமி ஓவர்டனை ஃபில் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ப்ளே பண்ணுற ரோல் அந்த மாதிரி. ஸோ கெட் வெல் சூன் ஓவர்டன். ஸோ ஃபுல்லி பிளே ஆஃப் மேட்சஸில் நீங்கள் விளையாடுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ சரி கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி கைஸ், அப்போ என்னையும் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பை.